ஹலோ மக்களே, 326 எபிசோட் வரலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஹைட் அவுட்டா காட்டுறாங்க. பார்த்தாங்க ஒரு ஒயிட் ஜிட்ஸ் பயந்து போய்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா சாஸ்கி அவனோட சுசனை வச்சு ஒயிட் ஜிட்ஸை வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். ஒயிட் ஜிட்ஸ் எல்லாம் முழிக்கணுங்க, ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்தை தரமட்டமாக்கிட்டு இருக்கான் அவன். கடைசியா நான் வெளியே போக போறேன்னு சொல்றான் சாஸ்கி. பார்த்தா மாசா நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். ஆல்ரெடி எனக்கு என்னோட கண்ணு கிடைச்சிருச்சுடா, இனிமேல் நான் இருட்ட நல்லா பாப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா எட்டர்னல் மங்கைக்கு ஷரியன் ஓபன் பண்ணிட்டான். பார்த்தா அந்த பில்டிங் எல்லாம் அசால்ட்டா உடச்சிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கான். அவ்வளவுதான் கிளம்பியாச்சு லீஃப் வில்லேஜ் அழிக்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் சுகர்ஸையும் ஜூகையும் கட்டுறாங்க. ஜூகை கேட்கான் சாஸ்கியும் கரீன் இப்ப நல்லா இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுங்களை பத்திலாம் ஏன்டா நீ பேசிட்டு வரன்னு சொல்லிட்டு சுகர்ஸு கேட்கான். இனிமேல் அவங்கள பத்திலாம் நான் யோசிக்க விரும்பலன்னு சொல்றான். ஏன்டா அப்படிலாம் பேசணும்னு சொல்லிட்டு ஜூகை கேட்கான். கரீனும் சாஸ்கி நல்லா வாழ்வாங்க, ரெண்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ரெண்டுமே இனிமேல் ஒன்னா இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கான் சுகர்ஸு. கரீனுக்கு ஆல்ரெடி வந்து சாஸ்கியை பிடிக்கும், அதனால அவங்க வாழ்க்கை நல்லா தான்டா போய்கிட்டு இருக்கும், நம்ம ஒண்ணு நுழைய வேண்டாம்னு சொல்றான் சுகர்ஸு. நம்ம என்னடா பண்ண வெறும் பிளேட தான் கலெக்ட் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா ஸ்வாட கலெக்ட் பண்ணது மட்டும் என்னடா இருக்கு, அதுல ரொம்ப சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு சுகர்ஸு சொல்லி கூட்டு போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதை தேடி போய்கிட்டு இருக்கான சாபுசோட சொட தான் தேடி போய்கிட்டு இருக்காங்க. அதான் எக்ஸிகியூஷனர் பிளேட. தேரப்பன போற உள்ள சாஸ்கியும் கரீனையும் நம்ம செக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. ஒராச்சிமாரோட ஹைடுக்கு போவோம், அவனுக்கு இருந்தா நல்லா பாத்துட்டு பேசவும் சொல்றான் அவன். அதுக்கப்புறம் இங்க நருட்டோ இருக்க பேட்டில் ஃபைட்டா காட்டுறாங்க. பார்த்தா கக்காஷியும் புஷிபுரோ சென்சு மாசா வண்டிங்களான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. எனக்கு கக்காஷி சொல்றான், என்னோட டீம் சவுண்ட்ல உள்ள ஒரு ஸ்டூடெண்ட காப்பாத்த நான் வராம வேற யார் வருவான்னு சொல்றான் கக்காஷி. நருட்டோ பட்டு ஒன்னொன்னா பேச ஆரம்பிச்சு அவன் ஷரிங்கன் இருக்கு ரினிகன் இருக்கு, அதை வச்சு லிங்க் பண்ணி அவன் உடம்புல ராட் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றான். அவன் என்ன வந்து மைட் கை சொல்றாரு, டே நீ ஒன்னும் பேச வேண்டாம்டா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து சொல்றாரு அவரு. கக்காஷி சொல்றான், அவனோட ரைட் கண்ல வந்து ஷரிங்கன் இருக்கு, லெஃப்ட் கண்ல வந்து ரெனிகன் இருக்கு, இது உடம்பு மூலியமா லிங்க் பண்ணி 6 பெயினை இறக்கி இருக்கான், அதான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஃபைட்ல அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கு. நருட்டோல நகலவே முடியல, ஏன்னா அந்த கல்லு முதுகுல இருக்கு. சடனா மைட் கை லீஃப் ராக் கிரஷ்னு சொல்லிட்டு ஒரு குத்துறாரு, அந்த கல்லு துண்டு துண்டா போயிருச்சு. பார்த்தாங்க ஃபைட்டில் பறந்துகிட்டு வருது அட்டாக் பண்ண. உனக்கு கிளர்பி சொல்றாரு, டே எயிட்டேல் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் நல்லா தாண்டா இருக்கேன், உனக்கு அந்த வலி இருக்கு, நீ நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. எயிட்டேல் கில்லர் பிய பார்த்தா ஃபைட்டில் பாஞ்சு வந்துகிட்டு இருக்கு. சடனா பார்த்தா டோபி அதை லாக் பண்றான், சங்கிலியை வச்சு இழுக்கான் ஃபைட்டேலையே. என்னடா அவனோட சம்மினிங் அனிமேல அவனே லாக் பண்றான், ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி கக்காசி முழிக்கான். உடனே ஃபைட்டில் கதறுது, இவனோட பேச்செல்லாம் கேட்க விரும்பல, இவன் எதுக்குடா என்னை லாக் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஃபைட்டில் கதறனோன்னு எயிட்டில் டென்ஷன் ஆயிட்டு சடனா பிசிக்கிட்டு டோபியவே. அவளதான்ப்பா கதையே முடிஞ்சிட்டு சொல்லிட்டு இருக்கான் மைட் காய். ஆனா அசால்ட்டா ஒரு டெலபோர்டேஷன் ஜுட்ஸோ போட்டு அப்படி வெளியே வந்துகிட்டு இருக்கான் பொறுமையா. திரும்பி ஃபைட்டில கண்ட்ரோல் கொண்டு வரான், டெய்ல்டு பீஸ்ட் மோடு கொண்டு வரான். அவன் ஏன் இப்படிலாம் பண்றான்னு சொல்லிட்டு காய் செஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு. உனக்கு கக்காய் சொல்றான், எனக்கு தெரிஞ்சு அவனால வந்து இன்னும் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணலன்னு நினைக்கிறேன், அதனால அவன் பயந்துகிட்டு சடனா வந்து நார்மல் ஸ்டேட் கொண்டு வரான்னு சொல்லிட்டு. உனக்கு கிளர்பி சொல்றாரு, நருட்டோ அந்த வாய்ஸ் நீ நல்லா கேட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா கேட்டேன்னு சொல்றான் நருட்டோ. அது ஃபைட்டேலோட வாய்ஸ்னு சொல்லிட்டு எயிட்டேல் சொல்லுது. சடனா சங்கிலியை வர உடச்சு விடுதான் டோபி. எயிட்டேல் சொல்லுது, அவனும் ஒரு டெய்ல்டு பீஸ்ட் தான், அவனோட வழியை பார்த்துல எனக்கு பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு எயிட்டேல். சடனா 90 வந்து பேச ஆரம்பிச்சுட்டு நருட்டோ வயித்துக்குள்ள இருந்து, நீ எல்லாம் இப்படிலாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, எல்லா சினோவி நம்மள இந்த பாட்டு தாண்டா படுத்திக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுது. பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாவே எயிட்டேல்ட்ட பேசுது. டே எயிட்டேல் உனக்கு மட்டும் தாண்டா கில்லர் பி